2024-25 வரவு செலவு ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை ஒப்படைப்பதற்கான காலக்கெடு செப்டம்பர் 15ஆம் நாளுடன் முடிவடைந்துவிட்ட நிலையில் இதுவரை வருமான வரி கணக்கை ஒப்படைக்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும், தாமத கட்டணம் எவ்வளவு என்பனவற்றை தற்போது பார்க்கலாம். 2024-25ஆம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை ஒப்படைப்பதற்கான காலக்கெடு செப்டம்பர் 15ஆம் நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அன்று மாலை வரை ஏறத்தாழ 7,30,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை ஒப்படைத்ததாகவும், கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2 கோடி பேர் தங்களது கணக்குகளை ஒப்படைக்காமல் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்திருந்தது. கடைசி ஒரே நாளில் மிகுதியானோர் தங்களது கணக்குகளை ஒப்படைக்க முயன்றதால் வருமான வரித்துறையின் வலைதளத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டன. இதன் காரணமாக கூடுதலாக ஒரே ஒரு நாள் மட்டும் காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. ஆனாலும் இன்னும் கோடிக்கணக்கானோர் தங்களது வருமான வரி கணக்கை ஒப்படைக்காமல் உள்ளனர். காலக்கெடு நீட்டிப்பு முடிந்த பின்னரும் வருமான வரி கணக்கை ஒப்படைக்காதவர்கள் தங்களது வருமான வரி கணக்கை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கிறது. இது தாமதமான வருமான வரி கணக்கு ஒப்படைப்பு, ஆங்கிலத்தில் பிலேட்டட் ரிட்டர்ன் என அழைக்கப்படுகிறது. தாமதமான வருமான வரி கணக்கு ஒப்படைப்பை இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாளுக்குள் ஒப்படைக்கலாம் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் இதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வருமான வரி சட்டம் 234F பிரிவின்படி 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் இருந்தால் 5,000 ரூபாயும், 5 லட்சத்துக்கு குறைவான வருமானம் இருந்தால் 1,000 ரூபாயும் ஒருத்தல் கட்டணம் விதிக்கப்படும். ஆனால் இதே சட்டப்பிரிவின் கீழ் ஒருவர் காலக்கெடுவுக்கு முன்னதாக வரியை செலுத்தாமல் இருந்தால் செலுத்த வேண்டிய தொகைக்கு மாதம் ஒன்றுக்கு 1 விழுக்காடு வட்டியுடன் கட்டணம் விதிக்கப்படும். அதாவது எவ்வளவு தாமதமோ அவ்வளவு மாதங்களுக்கு கூடுதலாக வட்டி செலுத்த வேண்டியிருக்கும். இத்துடன் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட சில பண இழப்புகளை அடுத்த ஆண்டுகளுக்கு எடுத்துச் செல்லும் உரிமையையும் இழக்க நேரிடும். வருமான வரி கணக்கை ஒப்படைக்க விரும்புகிறவர்கள் வருமான வரித்துறையின் இணையதளம் மூலமாக இ-ஃபில்லிங் செய்து அதனை ஆதார், OTP, நெட் பேங்கிங் அல்லது EVC எனப்படும் மின்னணு சரிபார்ப்பு மூலம் வெரிஃபை செய்ய வேண்டும். அவ்வாறு மின்னணு சரிபார்ப்பு செய்யப்படாவிட்டால் வருமான வரி கணக்கு ஒப்படைக்கப்பட்டதாக கருதப்படாது. வருமான வரி கணக்கை செலுத்தும் போது வருமான வரித்துறையின் வலைதளத்தில் கோளாறுகள் ஏற்பட்டால் கேட்சிகளை நீக்கிவிட்டு வேறு பிரவுசர் பயன்படுத்தும் வழிமுறைகளை பின்பற்றுமாறு வருமான வரித்துறை அறிவுறுத்தியுள்ளது. காலக்கெடு முடிந்த பிறகும் வருமான வரி கணக்கை ஒப்படைக்காமல் இருந்தால் வருங்காலத்தில் கடன் அல்லது விசா கேட்டு விண்ணப்பிக்கும் போது ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கலாம். வருமான வரி கணக்கை ஒப்படைப்பது உங்களின் பண ஒழுக்கத்தையும் எடுத்துக்காட்டும் என்பதால் உங்களது கிரெடிட் ஸ்கோரும் உயரும். இதற்கென உதவி தேவைப்படுவோர் ஆடிட்டர்களை அணுகலாம் அல்லது ஆன்லைன் வரி ஒப்படைப்பு தளங்களையும் பயன்படுத்தலாம். வேந்தர் செய்திகளுக்காக முகிலன்.